வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அம்மத்தா சமையல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு, வித்தியாசமான முறையில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். மீன் அவங்களே கழுவி க்ளீன் பண்ணி தருவாங்க. நாம் ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுட்டு, அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கல் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அதில் ஊற வச்சிடணுங்க. மீன் எந்த நான்வெஜ் வாங்கினாலும் நீங்கள் மஞ்சளும் உப்பு கலந்த தண்ணியில் ஊற வச்சு கொஞ்ச நேரம் எடுத்து தண்ணி வடித்து எடுத்துட்டிங்கன்னா சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ இதை தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்படியே தூவி விட்டு ஒரு பரட்டி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க. மீன் எடுத்து வச்சுருக்கோம். மீனில் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் 2 தலை சேர்த்துக்கோங்க. மீன் தலை அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் குருமிளகு எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயமும் பூண்டும் தாளிக்கிறதுக்காக. நான் 1 கிலோ மீனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது மீனை பொறுத்து நம்ம வெங்காயம் எடுக்க வேண்டியதில்லை. குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலுக்கு வேணுங்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்களா, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுனால 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த தொளிச்சு வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா நம்ம அதாவது பாதி வணங்கும்போது நம்ம கருவேப்பிலையும் வெந்தயமும் போட்டுடணுங்க. கொஞ்சம் நடுவில் இடம் பண்ணி விட்டு அந்த எடுத்து வச்ச 1 ஸ்பூன் வெந்தயத்தில் பாதி மட்டும் போடுங்க. அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த வெந்தயமும் நல்லா வணங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம சீரகம், குருமிளகு 1/2 ஸ்பூன், அந்த இஞ்சி பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வணக்கிடுவோம். நல்லா வணங்கணுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமையாக வணக்கணும். ஃப்ளேமும் கம்மியாக வச்சு நல்லா பொறுமையாக வணக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ரொம்ப நேரம் வணக்கக்கூடாது. சும்மா 2 ஓட்டு ஓட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா மல்லித்தூள் கருகிடும். அந்த சூடு பட்டால் போதும் அதில். அதனால் இப்போ நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஓட்டி விடுங்க. ஏன்னா வடசட்டியோட சூட்டுக்கே அது ஒரு கருகின மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஓட்டி விட்டு ஒரு 10 சின்ன பல்லாக 10 பல் தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். தேங்காய் போட்டு வறுக்கக்கூடாது, அதனால் சூடானால் போதுங்கிறதுனால நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் பல் சேர்த்துறோம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க. இப்போ இன்னொரு வடசட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு தக்காளி எடுத்து வச்சு இல்லைங்களா, 3 தக்காளி அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் தீ சிம்மில் வச்சு எண்ணெய் சூடானோன்னு தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, தக்காளி நல்லா வணங்கணும். இடையில கூட நீங்கள் ஒரு தடவை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மசால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கும்போது தக்காளி இந்த மசாலுக்கு வறுத்த ஐட்டம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடணுங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாங்க. பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா
ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போடுறேங்க. அது பார்க்குறதுக்கு சீரகம் மாதிரி இருக்கும், ஆனால் சின்ன சோம்புங்க. அப்புறம் அந்த வெந்தயம் பாதி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாதி அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் போடுறோம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தில் அரை ஸ்பூன் மசாலுக்கு போட்டோம், அரை ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு போடுறோம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெள்ளை பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிற ஐட்டம் அவ்வளோதாங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த மசாலா இதில் கலந்துட போகிறோம். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இந்த அரைச்ச மசாலா அதில் விட்டுருவோம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கொதிக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை அடங்கிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்குவோம். அந்த எடுத்து வச்ச புளி கரைச்சி வடித்து இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் காரம் கூட பார்த்துக்கோங்க, பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னே நம்ம மீன் சேர்த்துடணும். இப்போ நம்ம மீன் குழம்புல போட்டுடலாம். கட்டாயம் மீன் குழம்புல மீனோட தலை போடுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பீஸாக போட்டு, அதாவது நம்ம மீன் போட்டதுக்கப்புறமா அதிகமாக கலக்கக்கூடாதுங்க குழம்பு. மீன் சீக்கிரமாக வெந்துடும். எல்லா மீனும் உள்ளே போட்டு லைட்டாக ஒரு கலக்கி மூடி வச்சிடணும். மீனெல்லாம் போட்டாச்சுங்க, லைட்டாக கலக்கியாச்சு. நம்ம ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஏன்னா குழம்பு நமக்கு முதல்ல ரெடி ஆயிடுச்சு. மீன் வேகிற டைம் தான். பாருங்கள் மீன் வெந்திருக்கும் நல்லா. இப்போ உங்களுக்கு குழம்பும் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப கலக்காமல் லைட்டாக எடுக்கணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இப்போ நமக்கு நல்லா கமகமன்னு வாசனையான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.